பட் பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட்டு. நம்ம தமிழ்நாடு மக்கள் யங்ஸ்டர்ஸ் யோசிக்கணும். நான் படிச்சுட்டு வரேன், எனக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கணும். வேலை வாய்ப்புகள் வரும்போது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், அலோகேஷன் இருக்கணும், ஃபண்ட் இருக்கணும், ரோடு போடணும், இன்ஃப்ரா பண்ணணும், பிரிட்ஜு கட்டணும். அப்போ தானே சிவில் இன்ஜினியருக்கு வேலை. 12.2 lakh crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 50,000 கோடியாவது தமிழ்நாடுக்கு ரோடு போட அலோகேட் பண்ணுவாங்க. கனெக்டிவிட்டியை யோசிங்க. ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இதை ஃபாஸ்ட் ட்ராக்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹாப்பியாக இருப்பான். இது மிகப்பெரிய மாற்றம். நம்ம காலையில் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், டூத் பவுடர், இதில் முன்னாடி இருந்த வரியை எல்லாம் கம்மி பண்ணி ஒரு குடும்பத்திற்கு சராசரியான ஒரு 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50,000 வரைக்கும் சேவிங்ஸ். இது மிடில் கிளாஸுக்கு தானே கொடுத்தாங்க. வேர்ல்டு பேங்க் சொல்கிறாங்க 17 கோடி மக்கள் பாவர்ட்டி லைன்லேருந்து தாண்டி வெளில போயிட்டாங்க. 140 கோடி மக்கள்லேயே இவங்க என்ன ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அது கீழே போய் சேர்ந்துருக்கு. சார், ஒரு ஆண்டிற்கு 4 லட்சம் கோடி டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காகவே ஒதுக்குறோம். இந்தியாவோட மொத்த பட்ஜெட்டோட சைஸ் ஒரு 50 லட்சம் கோடினா அது 4 லட்சம் கோடி டிஃபென்ஸ். இந்த வாட்டி 20% கூட்டி கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் மட்டும். நானும் நீங்களும் 140 கோடி மக்களும் இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த 6 லட்சம் கோடியை டிஃபென்ஸுக்காக ஒதுக்குறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாடுல இருக்கிற யூத் யோசிக்கணும். இந்த 12 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணுறாங்களே ஆல் ஓவர் இந்தியா, நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் ரோடு போடுறாங்களே, நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் சென்னையில் மெட்ரோ ரயில் வருது. ஆல்ரெடி மெட்ரோ ரயில் இஷ்யூவில் இருந்தால் கூட இவங்க இல்லைன்றாங்க. பட் ஆல்ரெடி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க இருக்காங்க. வேலை வாய்ப்புகள் அனைவருக்கும் 3000 ரூபா கொடுக்குறன்றது வேற. நான் ஒன் டைம் 3000 ரூபா கொடுக்க விரும்பலை. எவ்ரி மந்த் உனக்கு 30,000 ரூபா கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சுந்தரராமன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு எதிர்கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை மக்களின் கேள்விகளாக இருக்கட்டும், அவங்க கேட்குறது எல்லாமே ரொம்ப, அதாவது இப்போ வரிச்சலுகை இருக்குது பொதுமக்களுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து சாதாரண வேலை மிடில் கிளாஸ் எல்லாருக்குமே அந்த வரிச்சலுகையில் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க? ஒன்றுமே இல்லையே, பணவீக்கம் தான் அதிகமாகிட்டு இருக்கு, எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியாக வைக்கிறாங்கல்ல. அதாவது இன்னும் கொஞ்சம் அது மாதிரி நம்ம மாதிரியான மீடியாஸோடைய இங்கே தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு தாமர மக்களுக்கு வந்து என்ன பார்ப்பாங்க, ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க தமிழ்நாடுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. பட் பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட்டு. அதை வந்து நம்ம இது மாதிரியான விஷயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாடு மக்கள் யங்ஸ்டர்ஸ் யோசிக்கணும். காலேஜ் போகிறோம், படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், பிடெக் படிக்கிறோம், எம்டெக் படிக்கிறோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறோம், எல்லா காலேஜஸும் இருக்குது. நான் படிச்சுட்டு வரேன், எனக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கணும். வேலை வாய்ப்புகள் வரும்போது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், அலோகேஷன் இருக்கணும், ஃபண்ட் இருக்கணும், ரோடு போடணும், இன்ஃப்ரா பண்ணணும், பிரிட்ஜு கட்டணும். அப்போ தானே சிவில் இன்ஜினியருக்கு வேலை. 12.2 lakh crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 50,000 கோடியாவது தமிழ்நாடுக்கு ரோடு போட அலோகேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார் 10,000 கோடின்னு வச்சுப்போம் சார். சென்னை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர், பெங்களூர் சென்னை. இன்னைக்கு வந்தே பாரத்துக்கு அப்புறம் நீங்கள் 3 மணி நேரம் பெங்களூர் போயிடலாம். 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் சேவ் ஆகுது உங்களுக்கு. ஆமாம். காலையில் எழுந்து 7 மணிக்கு நீங்கள் ட்ரெயின் ஏறினீங்கன்னா 10 மணிக்கு பெங்களூரில் ஆஃபீஸில் இருப்பீங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் பெங்களூர் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க? கனெக்டிவிட்டியை யோசிங்க. ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இதை ஃபாஸ்ட் ட்ராக்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹாப்பியாக இருப்பான். எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு. இது மிகப்பெரிய மாற்றம். வேலை வாய்ப்புகள் இதனால் கூடும். நீங்கள் டேக்ஸுக்கு கேட்டீங்க, புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த இதில் தமிழ் ஆல் ஓவர் இந்தியாவில் கூட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட
ஒரு மிகப்பெரிய பாலிசி சேஞ்ச் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க நிதியமைச்சர். எப்போ பட்ஜெட் ஃபெப்ரவரி அப்போ சொல்லிக்கலான்ட்டு. இந்த கவர்மெண்ட்டோட முக்கியமான அம்சமே என்னன்னு பார்த்தோன்னா, எந்த நல்ல விஷயம் கொண்டு வரணுன்னாலும் ஒரு ட்விட்டர்லேயே முடிச்சிடுறாங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூப்பிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து முடிச்சிடுறாங்க. சில மாதங்களுக்கு பின்னாடி செப்டம்பர் மந்தில் செப்டம்பர் 22 ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி 2.1 4 அடுக்கு இருந்த வரியை 2 இதுவாக மாற்றினாங்க. நம்ம காலையில் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், டூத் பவுடர், கிச்சன் வேர் ஐட்டம்ஸ், ஷாம்பூ, எல்லாரும் மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் முன்னாடி இருந்த வரியை எல்லாம் கம்மி பண்ணி ஒரு குடும்பத்திற்கு சராசரியான ஒரு 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50,000 வரைக்கும் சேவிங்ஸ். இது மிடில் கிளாஸுக்கு தானே கொடுத்தாங்க. இது வந்து பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணலை. போன செப்டம்பர் தீபாவளி அதே மாதிரி போன பட்ஜெட்லேயே 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு, 1 lakh சீனியர் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இல்லை. இந்த பட்ஜெட்டில் வந்து அதனால் பிரதானமாக ரிலீஃப்னு டைரெக்டாக இல்லாமல் புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருது 2025 ஏப்ரல் 26லேருந்து. அதில் வந்து எது மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், ஃபைலிங் ஈஸியாக இருக்கணும், அதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிடில் கிளாஸுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போது அப்படி எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மூலமாக வந்த ஒரு 50,000, வேர்ல்டு பேங்க் சொல்கிறாங்க 17 கோடி மக்கள் பாவர்ட்டி லைன்லேருந்து தாண்டி வெளில போயிட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? 140 கோடி மக்கள்லையே இவங்க என்ன ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அது கீழே போய் சேர்ந்துருக்கு. இந்த 17 கோடின்றது ஒவ்வொரு ஸ்கீம் மூலமாக வெளியே போனவங்க தான் பாவர்ட்டி லைன்லேருந்து வெளில போயிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் கொடுக்குது. ஸோ மிடில் கிளாஸ் அண்ட் தி ஃபார்மர்ஸ், மிடில் கிளாஸ் தான் சார் இவங்களுடைய மெயின் பெனிஃபிஷியரிஸ்ல. நம்மளுடைய எந்த ஒரு பிரதானமாக ஒரு ஸ்கீம் எடுத்தாலும் உங்களுக்கு அது பெனிஃபிட். பிஎம் ஸ்வநிதி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. 50,000 வரைக்கும் லோன் தரணும், 10,000 லோன் தரணும், அவங்க வந்து செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணணும். முத்ரா லோன்ஸ் கொடுக்குறாங்க, ஷார்ட் டேர்ம் இதுக்கு. இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி வந்து இன்னோவேஷன் லைனில் படித்தவர்கள் வந்து அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து வேலை வாய்ப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து டேக்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு டிரெக்டாக இல்லைனா கூட நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும்போது இன்றைக்கி ட்ரம்ப்புடைய சால்வ் ஆகிருக்கு. பட் அப்போ வந்து அன்சர்டனிட்டி. ஆமாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை நம்ம இப்போ ரீகால் பண்ணணும். நம்ம எதனால் நம்மளால் வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்க முடிஞ்சது? இந்தியாவால் நம்மள்கிட்ட இருந்த ஸ்ட்ராங் எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம ரெடினஸ், டெக்னாலஜி. சார் ஒரு ஆண்டிற்கு 4 லட்சம் கோடி பட் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காகவே ஒதுக்குறோம். இந்தியாவோட மொத்த பட்ஜெட்டோட சைஸ் ஒரு 50 லட்சம் கோடினா அதில் 4 லட்சம் கோடி டிஃபென்ஸ். இப்போது சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்சாச்சு, அதை திருப்பி எல்லாம் ரெடி பண்ணணும். ஆமாம். இந்த வாட்டி 20% கூட்டி கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி டிஃபென்ஸுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸுன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் மட்டும், போலீஸு, இன்டர்னல் செக்யூரிட்டி இல்லை. நானும் நீங்களும் 140 கோடி மக்களும் இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த 6 லட்சம் கோடியை டிஃபென்ஸுக்காக ஒதுக்குறாங்க. இது வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சேருது அப்படின்றது தவிர்த்து அந்த 140 இருக்கான் பிறக்கும். அதை வந்து அதனால என்னதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த 50 லட்சம் கோடிக்குள்ளே நான் எவ்வளோ பண்ணணும்? எனக்கு டிஃபென்ஸுக்கு ப்ரையாரிட்டி இல்லையா சார்? ஃபஸ்ட்டு நாட்டோடைய செக்யூரிட்டி முக்கியம், அதுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அப்படிங்கும் போது ஒரு கன்சர்வேட்டிவாக ஓகே நம்ம அம்மா இந்த வாட்டி வந்து போன வாட்டி உனக்கு கொடுத்துருக்கேன், இந்த வாட்டி வந்து பட் இப்போ தானே போன மாதம் செப்டம்பர் மாதம் தானே ஒரு 50,000 ரூபா சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இத்த மற்ற செலவெல்லாம் பார்த்துட்டு வரேன். அதை மட்டும் இல்லை சார், நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இருந்ததுன்னா
பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணவே வேண்டாம், உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பண்ணிடுறாங்க. அதனால எக்கனாமிக் சர்வேல கூட குறிப்பிட்டிருந்தாங்க, தி கீ ஃபோக்கஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் இன்கம் பீப்புள் தான் நாட்டுக்கு. முதல்ல நீங்கள் சொன்னீங்க, நம்ம அந்த இது வரிச்சலுகை பற்றி பேசும்போது சொல்லிட்டீங்க, இதில் தாண்டி வேலைவாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இதில் வருது. நம்ம டேரெக்டாக சொல்லலை, ஒவ்வொரு திட்டங்கள் இப்போ 40,000 கோடி 10,000 கோடிங்கும் போது அது வேலையும் சேர்ந்து தானே வருது. இதை டேரெக்டாக சொல்லாதான் உங்களுக்கு மக்களுக்கு புரியலையோ? டைரெக்டாக சொல்லலைன்றது தான் அதுதான் விஷயம். அதாவது பட்ஜெட்டுன்றது அதோட உரை வந்து 1.5 மணி நேரம் சார், அது வந்து ஒரு 50 பேஜ் டாக்குமெண்ட்டு. ஆனால் இந்த நாட்டுடைய எக்கனாமின்னு அப்படி எடுத்து பிரித்து பார்க்கும்போது அங்கே அதில் இருந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து எந்தெந்த ஃபண்டுக்கு எதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து அதை எடுத்து புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாடுல இருக்கிற யூத் யோசிக்கணும், ஏன் இந்த 12 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணுறாங்களே ஆல் ஓவர் இந்தியா, நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் ரோடு போடுறாங்களே, நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் சென்னை மெட்ரோ ரயில் வருது. ஆல்ரெடி மெட்ரோ ரயில் இஷ்யூவில் இருந்தால் கூட இவங்க இல்லைன்றாங்க, பட் ஆல்ரெடி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க இருக்காங்க, வேலை வாய்ப்புகள். ஒரு பிரிட்ஜ் ரோடு 1000 கோடி கட்டும் போது எவ்வளோ இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ காலேஜில் படிக்கிற அனைத்து யூத் எல்லாருமே யோசிக்கணும், நம்ம படிச்சுட்டு வெளில வரோம், இது மாதிரியான லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாடு இருந்தால் தானே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு. இதை யார் யோசிக்கிறா? அனைவருக்கும் 3000 ரூபா கொடுக்குறன்றது வேற. நான் ஒன் டைம் 3000 ரூபா கொடுக்க விரும்பலை, எவ்ரி மந்த் உனக்கு 30,000 ரூபா கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். 1000 கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறேன், 1000 பேரை வேலைக்கு வைக்கிறேன், உனக்கு மாதம் 30,000 ரூபா சம்பளம், கௌரவமாக இருப்பேன் இன்ஜினியராக. எண்ட் ஆஃப் த டே அது உனக்கும் வேலை, அவங்களுக்கும் அது ஒரு அசட். இந்த கேள்விகளின் அடுத்தடுத்த உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. இப்போ ஜிடிபி, ஜிஎஸ்டி, வருமான வரி எல்லாமே இந்த இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு அதிக அளவில் இருக்குது. நாங்கள் தான் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒதுக்குறது மட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையன்றது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்தாகவும் இருக்குது. நீங்கள் 2014 எடுத்தீங்கன்னா இந்த டெவல்யூஷன்ற டாபிக் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இப்போ நீங்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்க, 5% வரி, 100 ரூபா 5% வரி இருக்குது, அதில் 5 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு பிரிச்சு. அந்த எஸ்ஜிஎஸ்டி 50% இருக்கு இல்லையா, 2 ரூபா 50 காசு, அது ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் நேராக போயிடும். இதை தவிர்த்து இந்த சென்ட்ரல் டாக்ஸ் இருக்கு இல்லையா, இது மத்திய அரசுடைய பூலிங்க்கு போகுது. இந்த மத்திய அரசுக்கான பூலிங் மொத்தமாக இருக்கிறத வச்சு தான் ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க, திருப்பி அதுலேருந்து ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 1 ரூபா வந்தால் 20 காசு தான் எனக்கு வருது, நம்ம 27 பைசா அப்படின்றத கோடிட்டு காட்டுறாங்க. 50 காசு ஃபஸ்ட்டு போயிடுது, 50% அட் சோர்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிறோம். 5 ரூபா வந்தால் 2 ரூபா 50 காசு நீ எடுத்துக்கிற, எனக்கு வர 2 ரூபா 50 காசுலேருந்து டெவல்யூஷன் கொடுக்கணும், இன்கம் டேக்ஸு எல்லாம் சேர்த்து. அதுதான் இந்த 41%. இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இருக்காங்க. மாநில அரசு ரெவென்யூ ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறதுல, அந்தந்த மத்திய அரசு கலெக்ட் பண்ணுறதுல அந்தந்த மாநிலத்துக்கு எப்படி பிரித்து கொடுக்கணுன்ட்டு எது கரெக்டான விகிதம். அவங்க சொல்கிறாங்க 41% கொடுங்க, பாக்கி இருக்கிற 59% நீங்கள் வச்சுக்கோங்க. எதுக்கு? டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஆமாம், ரோடு ரயில்வேஸ்லாம் பண்ணணும், ஒரு ஸ்டேட் அனதர் ஸ்டேட் போகிறச்சு, தேசிய பாதுகாப்புக்கான அலோகேஷன் இதெல்லாம் இருக்கல, எனக்கும் செலவுகள் இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு கொடுக்கறது வந்து 50% அட் சோர்ஸ் ப்ளஸ் சென்ட்ரல் டெவல்யூஷன்லேருந்து உங்களுக்கு திருப்பி 40. அந்த 41% மட்டும் இல்லை, உங்களுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்னு இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாடுல ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கட்டுறீங்களா, கட்டுங்க, அதில் ஒரு 20% நாங்கள் தரோம் இன்சென்டிவ். இது மாதிரியான எமர்ஜென்சி ஃபண்டு ஃப்ளட்டு வந்ததா, இந்த ஒரு 100 கோடி, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எஃபெக்டிவ் எல்லாமே இந்த 59% தான் அவங்க நமக்கு தர்றது. அவங்க 59% தராங்க. அப்போனா மாநில அரசுக்கு போகிறது வந்து 41%, எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 45-46% இருக்குது. அது கூட இந்த அமௌண்ட்டு கூட இந்த வாட்டி கூடி கிட்டத்தட்ட 1.4 lakh crores மாநில அரசுக்குள்ள நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி உயர்த்தியிருக்காங்க. இதில் தமிழ்நாடுல மட்டும் டேக்ஸ் டெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ
என்டிஏலேருந்து நீங்கள் 2014 இப்போ கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு கூடியிருக்கு. அதை தவிர்த்து இவங்க கொடுக்கக்கூடிய கிராண்ட் இன் எய்ட்ஸ் அதர் திங்ஸ் மாதிரி. ஸோ அதனால் வந்து அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரத்தை மக்கள் யோசிக்கணும். இல்லை இப்போ இந்த ஜிடிபி ஜிஎஸ்டி வருமான வரி இதே போல தான் இன்னொன்று சொல்கிறாங்க. அதாவது அரியகை மண் தாதுக்கள்லாம் இங்கேருந்து தான் எடுக்கிறீங்க தமிழ்நாட்டிலேருந்து. ரொம்ப நம்ம மினரல்ஸ் இங்கேருந்து தான் போகுது. அதுக்கு சமமாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு? இப்போ நீங்கள் எல்லா ஸ்டேட்டும் கொடுக்குற மாதிரியே நான் 59% எல்லாம் பண்ணுறேன், பேலன்ஸ் 41% கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரியான வளங்களை எங்கிட்ட எடுத்துகிட்டு போறீங்களா? அதுக்கு ஈக்குவலாக என்ன தர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்கல்ல. இது மாதிரியான பாகுபாடுகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ மாநிலத்திலேயே குள்ள டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்போ நீங்கள் இந்த மாவட்டம் நான் இவ்வளவு கட்டியிருக்கேன், இந்த மாவட்டத்துக்கு இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் இப்போ கார் தயாரித்தா நீங்கள் கோயம்புத்தூர் கிடையாது, அப்போ அந்த மருந்து வந்து திருப்பூரில் இருந்தது அப்படின்னா எனக்கு அப்போ கிடையாது. இப்போ கோஸ்டல் லைனுன்றது 4 பேருக்கு சார் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மும்பையில் இருக்கக்கூடிய பேங்க் தான் எல்லாத்துக்கும் லோனே கொடுக்குது. மும்பை இஸ் தி கேபிட்டல். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்தியா அப்படின்றது நீங்கள் எடுத்தும் போது சார் இது அட்மினிஸ்ட்ரேஷன்றது நம்ம வந்து 140 கோடி மக்கள் இப்போ வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 140 crore + பீப்புள். இதில் டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரி செலுத்து ஜிஎஸ்டி எல்லாருமே பே பண்ணுறோம். இந்த ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணுறதுல கூட அவங்களுக்கான கன்சம்ஷன் இப்போ நீங்கள் 50,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய செலவு மாதத்தரசு 30,000 ரூபா இருக்கும், அதில் ஜிஎஸ்டி பே பண்ணுவார். 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க அதில் பே பண்ணுவோம், இது வேற. ஆனால் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுறது 9 கோடி பீப்புளாக உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நல்ல விஷயம். ஆனால் அது ஆக்சுவலாக நிறைய பேர் நில் ரிட்டர்ன் தான், 3 கோடி பீப்புள் தான். 140 கோடி மக்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இந்த டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற 6 லட்சம் கோடி யாருக்கு? காஷ்மீரில் உள்ளவங்களுக்கு மட்டுமா? 140 கோடி மக்களுக்கும். கோவிட் ஊசி தயாரிச்சதுக்கு யாருக்கு? தடுப்பூசி போடுறாங்க பிசிஜி வேக்சின் யாருக்கு? 140 கோடி மக்களுக்கும். ஆனால் இதை டாக்ஸை பே பண்ணுறது யார்? வெறும் 3 கோடி மக்கள் தான். இப்போ தமிழ்நாடுலேருந்து எவ்வளோ பேர் பே பண்ணுறாங்க? அப்போ உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக அவ்வளோ ஊசி தான் தருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆந்திராவுக்கோ பீகாருக்கோ நல்ல அனைத்து நிதிகளையும் ஒதுக்குங்க, நாங்கள் கூட இல்லை அரசியல் ரீதியாக உங்களோட கூட்டணி இல்லைன்றனால தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அரசியல் காரணங்களையும் சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த ஆந்திராவையும் நீங்கள் பீகாரை எடுத்துக்கிட்டா அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டதில்லை சார். அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தோன்னா பட்ஜெட் அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ட்வீட் கொடுத்துருந்தாங்க, நானும் பார்த்தேன். நிர்வாகம் அப்படின்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று ஸ்கீம்னு இருந்தால் கூட அது இம்ப்ளிமெண்டேஷனுடைய சக்தி இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்ட்னஸ் இருக்கணும். இப்போ இங்கே வந்து ஜல்ஜீவன்னு ஒரு நிதி கொடுக்குறாங்க, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அது இப்போது 3,800 crores ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல வில்லேஜஸ்லாம் பார்க்கும்போது இப்போ பார்க்க முடியுது. ஆனால் நிறைய இடத்துல அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக இல்லை. நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களாங்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னா யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இல்லை. இதே உத்தரப்பிரதேஷ்லேயோ எடுத்து நிதி போகுதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க சார். இங்கே என்ன ஆல்வேஸ் பயம், மோடியோட டேப்பை போட்டோன்னா மாறி போயிடுமோ, அது இது ஆல்வேஸ் ஒரு டிசைன்ட் இருக்காங்க. ஸ்கீம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதுதான் டேப்பை போட்டால் கூட அது வந்து மோடி தான் போட்டிருக்கான்றது நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியல, நம்மங்களுக்கும் அது ஃபுல்லாக சொல்ல தெரியல. இருந்தாலும் விஷயங்கள் இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம். இப்போ வந்து மெட்ரோ ரயில் பற்றி சொல்கிறாங்க, கோயம்புத்தூர் மதுரை திரும்ப திரும்ப அதே தான் கேள்வியாக வச்சுட்டு இருக்காங்களே. அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஸ்டடி ரிப்போர்ட்லேயே எரர் இருக்குது. எவ்வளோ பேர் இதில் பெனிஃபிட் ஆவாங்க, என்ன பாப்புலேஷன், ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டு இல்லை. இப்போ ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்தா அதில் ஒரே டிஃபெக்ட். நம்மளுடைய சீனியர் லீடர் பாரதிய ஜனதா பார்ட்டி கூட அண்ணாமலை அவர்கள் கூட அதை குறிப்பிட்டிருந்தாங்க, ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டே சரியில்லை. அதாவது பஸ் ட்ராவல் வந்து
பஸ் ட்ராவல் வாசஸ் மெட்ரோ ரயில். இப்போ இங்கேருந்து நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சி போனேன், ஆர் மெட்ரோ ரயிலில் போகிறேன். நீங்கள் எதை விரும்புவீங்க? மெட்ரோ ரயில் விரும்புவீங்க. உங்களுக்கு அது அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஆமாம். அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் நம்பர் ஆஃப் பீப்புள், காஸ்ட்டு, இதை பார்க்குறச்சே பஸ் ட்ராவல் ஃபீஸிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆர் அவ்வளோ செலவு பண்ணி நான் மெட்ரோ ரயில் போடுறதுக்கு இது அது பஸ் ட்ராவலே ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டுன்றது கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை ஒன்று தப்பாக கொடுத்துட்டு சரியில்லாமல் கொடுத்து ஒரு ட்ராமா, அரசியல் காரணங்களுக்காக. அதனால் இது வந்து நிர்வாகத்திறன், செயல்திறன் இருந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ஓகே சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மாணவர்களுடைய பார்வை இருந்தது இந்த பட்ஜெட்டில். அதாவது வெளிநாடுகளுக்கு போய் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுடைய பார்வை என்னவாக இருந்தது, நமக்கு ஏதாவது இதில் வருமா, நமக்கு ஏதாவது ஒரு சாதகமாக ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் எப்படி தாக்கமாக இருக்குது, இது ரொம்ப இனி வெளிநாடுகளை போய் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப செலவு ஆகும்ன்ற ஒரு எண்ணோட்டத்தை மாணவர்கள் மத்தியில் விதைச்சிட்டாங்களோ இந்த பட்ஜெட்டில், கேள்வியும் எழுப்பி விடுறாங்க. இல்லை, அதாவது சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த பட்ஜெட்டோடைய தீமே யுவசக்தி. அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய லாங் டேர்ம். 10 வருஷத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் நல்லா வரணும். கேலோ இந்தியா மிஷன், அதுக்காக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி முன்னெல்லாம் வந்து ஃபாரின் எஜுகேஷன் போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஃபீஸ் ரெமிட் பண்ணுறச்சே ஒரு டேக்ஸ் பிடிப்பாங்க. அது கூட இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 10-11 வருஷத்தில் ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 lakh ஸ்டார்ட் அப்ஸ், இன்வென்ஷன்ஸ். ரிப்பீட்டடாக நம்மளுடைய மந்த்ராவே என்ன? மேக் இன் இந்தியா, அசம்பிள் இன் இந்தியா, டூ இன் இந்தியா, பி இன் இந்தியா. வெளிநாடுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கூட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து காட்டி அவங்க இங்கே இருந்து சார், அதாவது நம்ம வந்து வேலை இங்கேயே பார்த்துருன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே கொடுக்கணும் நம்ம இல்லையா? ஒரு கண்ட்ரியில் அதுதான் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கணும், வேலை வாய்ப்புகளுக்கான விஷயம் இங்கே இருக்கணுங்கிறது தான் நிறைய ஃபாரின் கம்பெனிஸை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைக்குது. நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி, ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினச்சா கூட ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோடைய ப்ரெசன்ஸ் இங்கே வரா மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. ஸோ அதனால் யூத் ஆஃப் இந்தியாவை வந்து பிரதமருடைய விஷன் நம்ம ஊரில் இல்லாத வளமாக அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரில் நிறைய யூத்தை கொண்டு வராங்க. கோயம்புத்தூரில் நடந்த அக்ரிகல்ச்சரல் கான்க்ளேவுக்கு பாரத பிரதமர் வராங்க. நீங்கள் ஒரு யூத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணது கூட பார்ப்பீங்க. அவர் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான், திருச்சி கிட்ட அவர் ஒரு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு பிரம்மாண்டமாக என்கிட்ட சொன்னார், சார் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசினார் கோயம்புத்தூரில் அப்படின்னு. ஸோ எவ்வளோ கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். எவ்ரி லாஸ்ட் சண்டே இன் அ மந்த் மக்களோட உரையாடுறாங்க மன் கி பாத்ன்ற ப்ரோக்ராமில். ஃபீட்பேக்ஸ் போய்கிட்டே இருக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு. எவ்ரி லுக் அண்ட் கார்னரில் நடக்கக்கூடிய விஷயத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. அதனால் எஜுகேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎம்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட் 15 இயர்ஸில். அண்ட் டெக்னிக்கல் தவிர்த்து நான் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அலைடு சயின்சஸ், யூ வாண்ட் டு பிகம் அ பாராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கான விஷயங்கள் கிரியேட் பண்ணி மல்டிப்ளையர் க்ரோத் ஆஸ்பெக்ட். ஸோ தமிழ்நாடு யூத் திங்க் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் விஷனில் வந்து வெறும் தமிழ்நாடுன்ற வேர்டு இல்லாததுனால எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. 12 லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க ரோடு ரயில்வேஸ் பண்ணுறதுக்காக. டிஃபென்ஸில் நான் இங்கே இருக்க முடியுதுன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நினைக்கணும், ஒருத்தரும் அதை வந்து நினைக்கணும். 6 லட்சம் கோடி அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு உத்வேகமான விஷயம். பாரத பிரதமரை இன்றைக்கி நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா, துபாய் போகிறீங்க, மலேசியா போகிறீங்கன்னா, நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன், மோடி கண்ட்ரிலேருந்து வரேன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட், இந்த குட்வில். இது வந்து யூத் ஆஃப் இந்தியா ஷுட் திங்க்.
ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.